தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து கனிம வளங்கள் மிக அதிக அளவில் கேரளாவுக்கு கடத்தப்படுவதாக புகார் எழுந்த நிலையில் இதுகுறித்து மாலை முரசு தொலைக்காட்சி கள ஆய்வு மேற்கொண்டது. அந்த ஆய்வு இதோ உங்கள் பார்வைக்கு. நீங்கள் பார்க்கும் இந்த காட்சி வாகனங்களின் அணிவகுப்பு இல்லை. கனிம வளங்களை கேரளாவுக்கு கடத்திச் செல்லும் கனரக வாகனங்கள்தான் இவை. தூத்துக்குடி மாவட்டத்தில் சாத்தான்குளம், ஸ்ரீவைகுண்டம், ஏரல் உள்ளிட்ட பல்வேறு தாலுகா பகுதிகளில் பல கல்குவாரி மற்றும் கிரஷர் ஆலைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த ஆலைகளிலிருந்து வெட்டி எடுக்கப்படும் கற்கள் மற்றும் இதர கனிம வளங்கள் கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்ட எல்லை வழியாக கனரக வாகனங்களில் கேரளாவிற்கு கடத்தப்படுவதாக இயற்கை ஆர்வலர்கள் புகார் தெரிவித்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து நமது மாலை முரசு தொலைக்காட்சி நேரடி கள ஆய்வில் இறங்கியது. இந்த கல்குவாரி மற்றும் கிரஷர் ஆலைகளில் அதிக அளவில் கற்கள், பாறைகள் வெட்டி எடுக்கப்படுகின்றன. இவ்வாறு வெட்டி எடுக்கப்படும் பாறைகளாகவும் அரைத்து எம்சாண்ட் மணலாக மாற்றியும் கனிம வளங்கள் கேரளாவுக்கு கடத்தப்பட்டு வருகிறது. நாள்தோறும் ஆயிரக்கணக்கான லாரிகள் மூலம் கனிம வளங்கள் கடத்தப்பட்டு வருகிறது. இந்த லாரிகள் கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்ட எல்லை வழியாக கேரளாவுக்கு செல்கின்றன. குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டம் காவல் கிணறு, தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே புளியரை உள்ளிட்ட பகுதிகள் முக்கியமான போக்குவரத்து மையமாக உள்ளது. ஆயிரக்கணக்கான லாரிகள் செல்வதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். அத்துடன் லாரிகள் தார்பாய்களை கொண்டு மூடாமல் செல்வதால் காற்றில் மண் துகள்கள் பறந்து பின்னால் வரும் வாகன ஓட்டிகளுக்கு மிகுந்த சிரமங்கள் ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். காலை 5:30 மணிக்கு எழுந்து நின்று கன்னியாகுமரி ரோட்டில் நின்று பார்த்தீர்களானால் 1000ற்கு மேற்பட்ட டாரஸ் லாரிகள் அணிவகுத்து செல்கின்றன. எங்கு செல்கின்றன? என்ன இங்கு போர்க்கால போராட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது அல்ல, கொள்ளை அடிக்கப்படுகிறது. நமது கனிம வளங்கள் கட்டியாக, அதாவது மீள் வளம், மீளா வளம் என 2 வகை உண்டு. சில வளங்களை நீ சுரண்டி எவ்வளவு தின்றாலும் மீண்டும் மீண்டும் இயற்கை உனக்கு கொடுக்கும். ஆனால் மீளா வளம் என்பது பாக்சைட், சிலிக்கைட், இந்த பாறை கற்கள் இவையெல்லாம் நீங்கள் ஒரு திருப்பு உடச்சி எடுத்துட்டேன்னா திரும்ப அதே இடத்துல உருவாகிறதுக்கு 100 மில்லியன் ஆண்டுகள் திரும்பவும் நமக்கு தேவைப்படுது. கேரளாவிலிருந்து எந்த இயற்கை வளங்களையும், ஏன் ஒரு கைப்பிடி மண்ணை கூட எடுக்க முடியாத நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள கனிம வளங்கள் மட்டும் கேரளாவுக்கு கடத்தப்படுவது நம்மை நாமே அழித்துக் கொள்வதற்கு சமம் என்று கொந்தளிக்கின்றனர் இயற்கை நல விரும்பிகள். தோண்டி டாரஸாக அண்டை மாநிலங்களுக்கு அள்ளி வாரி கொடுத்து விட்டு நீ அங்கிருந்து இங்கு கொண்டு வருவது என்ன? அங்கிருந்து என் தமிழகத்திற்கு கொண்டு வரும் பொக்கிஷம் என்ன? வெறும் குப்பை லாரிகள், பிளாஸ்டிக் கழிவுகள், மக்காத குப்பைகள் அனைத்தையும் இங்கே கொண்டு வந்து என் மண் முழுவதும் புதைக்கப்படுகிறது. அதிக அளவில் கனிம வளங்கள் கொள்ளையெடுக்கப்பட்டு கேரளாவிற்கு கடத்தி செல்லப்படுகிறது. இரவு நேரங்களில் கேரளாவுக்கு செல்ல வேண்டிய சாலைகள் அனைத்துமே மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகிறது. இதனை அரசு கவனத்தில் கொண்டு சீரிய நோக்கத்தோடு தமிழக கனிம வளங்களை கொள்ளையடிப்பதை தடுத்து நிறுத்தி ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். தொடர்ச்சியாக கனிம வளங்கள் வெட்டி எடுக்கப்படுவதால் இயற்கை தன் நிலையிலிருந்து மாறுபட்டு சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதுடன் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து விளை நிலங்கள் அழிப்பு, பஞ்சம், பசி, பட்டினி ஏற்பட்டு மனித உயிர்கள் மட்டுமின்றி அத்தனை உயிரினங்களும் அழியும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளது. ஊர் முழுவதும் விவசாயம் அழிக்கப்பட்டு கல்குவாரிகளாக உருவெடுக்கும் அபாய நிலைக்குள் இன்று நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். சோறு உண்ணாமல் கல்லை எம்சேண்டாக மாற்றி வீடை கட்டலாம். உணவு உண்ண முடியுமா எம்சேண்டை வைத்து? இதனால் யாருக்கு லாபம், யாருக்கு நட்டம்?
நம்மளையே நம்ம சிதைச்சுக்கிறத விடவும் கேவலமான விஷயம் வேற என்ன இருக்கு? தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி ஆகிய தென் மாவட்டங்களில் இருந்து அதிக அளவில் கனிம வளங்கள் வெட்டி எடுக்கப்படுவதால் போக்குவரத்து நெரிசல், நிலத்தடி நீர்மட்டம் குறைதல், விவசாய பாதிப்பு, வேலைவாய்ப்பின்மை போன்ற பல பாதிப்புகளை ஏற்படுத்தி தென் மாவட்டங்கள் மக்களே வாழ தகுதியில்லாத இடமாக மாறும் அபாய நிலை உள்ளதால் தமிழ்நாடு அரசு தென் மாவட்டங்களை பாதுகாக்க தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். தமிழகமும் தென்பகுதியான தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மிகவும் வறண்ட தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்கள் செழிப்படைய தோன்றும். நீர்நிலைகளை காப்பாற்ற கேரளா எவ்வளவு முக்கியத்துவம் அளிக்கிறதோ அதே போன்று தமிழக அரசும் தென் மாவட்டங்கள் மீது சற்று அந்த கனிம வளங்களை கொள்ளையடித்து செல்வதை அரசு சீரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதிக பாரம் ஏற்றிச் செல்லும் லாரிகளால் சாலைகள் சேதமடைவதுடன் சாலைகளில் பள்ளங்கள் ஏற்படுவதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாகவும் உயிரிழப்புகள் ஏற்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் திமுக பெயரிலும் முக்கிய தலைவர்களின் பெயரிலும் செல்லும் லாரிகளை முறையாக கண்காணித்து கனிம வள கொள்ளையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். கனிம வளங்கள் என்பது இயற்கை மனிதனுக்கு கொடுத்த வரம். அவற்றை மனித ஆற்றலை கொண்டோ மனித மூளையை கொண்டோ உருவாக்க முடியாது. ஒரு முறை வெட்டி எடுக்கப்படும் பாறைகள் மீண்டும் உருவாக பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகும் என்று கூறப்படுகிறது. இந்த இயற்கை வளங்கள் நமக்கு மட்டுமே சொந்தமானது அல்ல, அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் இந்த வளங்கள் சொந்தமானது. அப்படி இருக்க ஒட்டுமொத்தமாக நாமே எடுப்பதும் அழிப்பதும் கடத்துவதும் எந்த விதத்தில் நியாயம்? கேரளாவின் வளங்களை அம்மாநில அரசு பாதுகாத்து செழிப்புடன் வைத்திருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டின் கனிம வளங்களை பாதுகாத்து குறிப்பாக தென் மாவட்டங்களை அழியாமல் பாதுகாக்க வேண்டியது தமிழ்நாடு அரசின் கடமை. இவ்வளவு பட்டவர்த்தனமாக உதயநிதி என போட்டே காலையில் ஒரு வண்டி, ஒரு கிரஷர் லாரி என் கடையை தினமும் கடந்து செல்கிறது. காலையில் 6 மணிக்கு போய் 6:45 ஒரு கிரஷர், அந்த உதயநிதிங்கிற வண்டி முழுவதும் கரும் பாறைகள் அள்ளி கொண்டு திரும்ப வருகிறது. சற்று நேரத்திற்கு இடையில் மீண்டும் ஒரு டாரஸ் லாரி திமுக வம்சம் என போட்டே செல்கிறது. 3/4 மணி நேரத்தில் திரும்ப கல்லை முழுவதும் நிரப்பிக் கொண்டு இப்போ விழுமோ இன்னும் சற்று நேரத்தில் விழுமோ என்னும் வேகத்தில் திரும்ப வருகிறது. பொறுப்பில் இருப்பவர்கள் சிந்திப்பார்களா? கனிம வளங்கள் பாதுகாக்கப்படுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். மாலை முரசு செய்திகளுக்காக ஸ்ரீவைகுண்டம் செய்தியாளர் ஜெகநாதனுடன் சீபா ஜானட்.